இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் ரட்சிப்பு கர்த்தருடையது. நெருக்கத்திலிருந்து தேவன் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வருகிறார். சிறையிருப்புகள் மாறுகிறது. இது இந்த மாதத்துல நிச்சயமாய் நம் வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம அனுபவிக்க போகிற நன்மைகளாய் இருக்க போகிறதுங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். இந்த நாள்ல கூட இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் ஒரு ஆழமா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ரட்சிப்பை குறித்து சில நாட்களா நம்ம தியானித்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கும் எப்படியெல்லாம் தேவன் நம்மை ரட்சிக்கிறார், இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்ன, இந்த சூழ்நிலையில இருந்து அவர் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரா அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த பகுதிகள் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 12:2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நம்ம 1 யோவான்ல நம்ம 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அவருடைய நேச்சர் அன்பு, அவரே அன்பு. அதே போல அவரே ரட்சிப்பா இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறாராம். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க இருளுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு காரியத்துல இருந்து வெளியே வர முடியாம ஒரு சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, நானே உனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறேன். அந்த ரட்சிப்பா இருக்கிறவரை நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு அவர் மாத்திரமே என் ரட்சிப்புங்கிறத நம்புறோம், விசுவாசிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அத்தனையிலும் மாற்றங்கள் வருவது நிச்சயம். அவரே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு. அங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதிகள்ல எல்லாம் இருள் ஆளுகை செய்தோ, அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அதே போல அவர் எப்படி இருக்கிறாராம், வெளிச்சமாகவே இருக்கிறார். அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே, அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில எந்த பகுதிகளிலும் இருள் என்பது ஆளுகை செய்ய முடியாது. தாவீது அந்த தேவனை அவரை வெளிச்சமா அவர் பார்க்கிறத பார்க்கிறோம். அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவரே எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனுக்கு பலனே அவர்தான், யாருக்கு அஞ்சுவேன். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க தாவீத போல அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு, அவர் என் ஜீவனுக்கு பலனாய், அரணாய், துருகமாய், கேடகமாய், கோட்டையாய் என் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்பும் போது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறத இந்த மாதத்துல பார்க்க முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், அங்க மோசே அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்பதான் எகிப்துல இருந்து வெளியே வர்றாங்க. அங்க முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. இதுல தங்களை காப்பாற்றி கொள்ளுகிறதற்குன்னு அவங்களுக்கு வழியே இல்லை. இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் அப்படித்தான் ஒருவேளை இருக்கலாம். இந்த விஷயத்துல நான் ஏதாவது செஞ்சு என்னைய காப்பாற்றி கொள்ள முடியும், என்னை விடுவித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இடத்துல நான் இல்லவே இல்லை, என்னால முடியவே முடியாது, இந்த சூழ்நிலையில நான் பேசுறத யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு காண்பிக்கிறார். முன்பாகவும் கடலுக்குள்ளேயும் போக முடியாது, பின்னாடி திரும்பினா பார்வோன் சேனை கிட்ட மாட்ட வேண்டிய சூழ்நிலை, சுற்றிலும் அவர்களுக்கு பாதை அடைத்து கொண்டது. அந்த நேரத்துல
மோசே சொல்றாரு, அங்க ஏற்கனவே மோசே கிட்ட தேவன் பேசிட்டாரு. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு இந்த காலை வேளையில வருகிற ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாதா? முதலாவது, பயப்படக்கூடாதாம். இன்னைக்கு உங்க சூழ்நிலையில நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இந்த நெருக்கத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? இந்த காரியத்தை குறிச்சு மனதுல பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். ஏன்னா நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு நீங்க நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏன்னா அவரே ரட்சிப்பா இருக்கிறார். அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்ல. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ரட்சிப்பு அவர் எப்படி தருகிறார்னா, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அவர் எதை சரி செய்யணுமோ, அவர் எந்த இடத்துல உங்களுக்கு பாதையை திறக்கணுமோ, அவர் யார்கிட்டலாம் அவர் பேசணுமோ, உங்களுக்காக தூதர்களை, முன் செல்கிற தூதர்களை பின்னாடி கொண்டு வரணுமா, இல்ல உங்களை சுற்றி உங்களுக்கு எப்படி நடத்தணும், இது எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? எப்படி இருக்கணும்? அவரே நமக்கு ரட்சிப்புங்கிறதுல, விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்கணுமா? அவர் அதை செய்து முடிப்பார். இந்த மாதத்துல மறுபடியுமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம் இதுதான். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம செய்ய வேண்டியது, அவரே எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறாருங்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கையாய் இருக்கணும். கர்த்தர் என் பலன், என் வெளிச்சம், என் ரட்சிப்பு. இதுல நம்ம உறுதியா இருக்கும்போது நிச்சயமாய் வாழ்க்கையின் எந்த பகுதிகள்ல விடுதலை இல்லாம, ஒருவேளை நீங்க சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளையே நினைச்சு அந்த சிறையிருப்புக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க. இது எப்படி ஆகும்? இந்த பிரச்சனை எப்படி ஆகும்? இது எப்படி முடியும்? இதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு தியங்கி நிற்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதத்துல நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்த்துட்டே வர்ற நம்ம, கிறிஸ்து வந்த பிறகு அங்க அப்போஸ்தலர் 4:12 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுங்கிற அந்த நாமம் இதுதான் நமக்கு ரட்சிப்பா இருக்குதா. நம்ம பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் உண்டு. இயேசுவே அப்படின்னு இருதயத்துல இருந்து யாரெல்லாம் அவரை கூப்பிடுறோமோ நிச்சயமாய் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்துக்கு கீழே மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீங்க உங்க ரட்சிப்புக்காக எத்தனை மனுஷங்களை தேடலாம். எனக்கு இப்படி இவங்க மூலமா எனக்கு விடுதலை கிடைச்சிரும், அவங்க மூலமா எனக்கு விடுதலை கிடைச்சிரும், இப்படி எல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமமே அன்றி, ஏன் நாமமே அன்றி உன்னை ரட்சிக்கிறதற்கு வேற எதுவும் கட்டளையிடப்படவில்லை. அதனாலதான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை
அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இருதயத்துல இருந்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற வேளையில நமக்கு அறியாத, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் என்ன செய்யறாரா? நமக்கு அறிவிக்கிறாராம். இந்த நாமத்தை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? இதெல்லாம் இருக்குது. நம்ம இருதயத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிடுறோமா, சிந்தையில இருந்து கூப்பிடுகிறோமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃப்ரம் த ஹார்ட் எப்போ நம்ம கூப்பிடுகிறோமோ நிச்சயமாய் விடுதலை. அது உங்க பலவீனத்துல இருந்து இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்து இருக்கலாம், உங்க தரித்திரத்துல இருந்து இருக்கலாம். இருதயத்துல இருந்து என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே கேட்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பிதா என்ன செய்யறாரா? அந்த காரியத்தை செய்கிறாரா. ஏன்னா அவர் நாமத்தை சொல்லிட்டாலே நம் தேவைகள் சந்திக்கப்படுவது நிச்சயம். எதை கேட்டாலும் என் நாமத்தினால நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு அந்த காரியங்கள் வாய்ப்பது நிச்சயம். அவர் நாமத்தினால நம்ம ரட்சிப்பை நம்ம ஏசப்பா இந்த இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க இருதயத்துல விசுவாசிச்சு அவர் உங்க ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத நம்புனீங்க அப்படின்னா நிச்சயமாய் அந்த காரியங்கள்ல விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 62 அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவரால் தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்னை நோக்கி பாருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு. இததான் ஆபகுக்கு அறிஞ்சிருந்தபடியினால சந்தோஷமா சொல்றாரு. எதுவும் எனக்கு இல்லாம போகலாம், அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், திராட்சை செடி பலனற்று போகலாம், ஒலிவ மரம் தன் பலனை கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் யார்? ரட்சிப்பின் தேவன். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறதற்கு நான் சாதாரணமானவன் அல்ல. அங்க பேதுருவ சிறைச்சாலைக்குள்ள அடைத்து வச்சிருக்கிறாங்க. அங்க அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அடுத்த நாள் அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா திடீர்னு சடுதியில அங்க ஒரு தூதன் தோன்றி என்ன செய்யறாரு? எழுந்துரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த சங்கிலிகள் எல்லாம் பேதுருடைய கைகள்ல இருந்து களைஞ்சு விழுகிறதாம். சிறையிருப்புதான், அங்க கைகள் கட்டப்பட்ட நிலைமைதான். ஆனா ரட்சிப்புமானவருக்குள்ள அவர் இருந்தபடியினால அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த சபை மக்களும் அங்க பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லைங்கிறத அறிந்தவர்களாய் அவங்க ஜெபிக்கிறாங்க. இங்க பேதுருவுக்கு எதை குறிச்சு கவலை இல்லை. நான் ரட்சிப்புமானவருக்குள்ள இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கணுமோ அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்டுக்குள்ள அவர் வர்றாரு. அங்க தூதன் பூட்டி இருந்த சிறைச்சாலைக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியம் அங்க நடக்குது. இன்னைக்கு இதெல்லாம் வாசிக்கிறோம். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்னு நம்ம நம்புறோம். இது பேதுருவுக்கு நடந்திருக்கு, இது நமக்கு நடக்குமா? இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் இன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி தூதன்லாம் வந்து நம்மை விடுவிக்க முடியுமா அப்படிங்கிறதுல சந்தேகப்படுறோமா? இன்றைக்கு பேதுருவுக்குள்ள தேவனுடைய வித்து இருந்ததுன்னா, பேதுருவுக்கு தேவனுடைய நாமம் அங்க இருந்ததுன்னா, இன்றைக்கு அதே நாமம் தான்
நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே கிறிஸ்து தான் இன்றைக்கு நமக்குள்ளேயே இருக்கிறாருன்னா, இன்னைக்கு இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். அது நேச்சுரலா நடக்கக்கூடிய காரியம். வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு பல வேளை நடந்துட்டு தான் இருந்திருக்கும். ஆனா அத நம்ம ரியலைஸ் பண்ணாத காரியம். எத்தனையோ சூழ்நிலை நீங்க ஆ நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன மயிரிழையில நீங்க பாதுகாக்கப்பட்ட தருணங்கள்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் இந்த பரலோகத்தின் தேவன் நம்மை காக்கும்படி அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பினபடியினால தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு இன்றளவும் நீங்களும் நம்ம குடும்பங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜீவனோடு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த சிறையிருப்புக்குள்ள அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பாருங்கிறத எவ்வளவு பேர் நீங்க நம்புறீங்க? அங்க நான் வாசிக்கிறேன். 6வது வசனம். அப்போஸ்தலர் 12:6. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இவனுக்கு என்ன எப்படி ஒரு சிறையிருப்பு பாருங்க. 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிறான். 2 சேவகர் இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறாங்க. காவல்காரர் கதவுக்கு முன்னாடி காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேரையும் தாண்டி அங்க கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சிறைச்சாலை கதவு திறக்கல. அங்க சேவகர்கள் அந்த தூதனை பார்க்கல. எதுவுமே இல்ல. அப்படியே அந்த பூட்டின கதவுகளுக்கு வழியாய் அங்க தூதன் வந்திருக்கிறானா, இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய சிறையிருப்புக்குள்ள யார் உள்ள வர முடியும்? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியாய் தேவன் இன்றைக்கு தம்முடைய தூதனை அவர் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். ஒரு வார்த்தை நமக்கு பரத்துல இருந்து வருதுன்னா, நிச்சயமாய் அந்த சம்பவங்கள் நமக்கும் நடைபெறுகிறது. இன்றைக்கு வழியிலே உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொன்னவர், இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பு திரும்பும்படியாய் அவர் தம்முடைய தூதனை அவர் அனுப்பி இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அங்க தூதனே வந்து நிக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லா லைட்டா இருக்கு. ஆனா யாருக்கு தெரியல? அந்த 2 சேவகர்களுக்கு தெரியல. அந்த சிறைச்சாலை அங்க வெளியில கதவுக்கு வெளிய பாதுகாத்து கொண்டிருந்த காவல்காரருக்கும் அந்த தூதன் வந்தது தெரியல. அவன் என்ன செய்யறான்? பேதுருவ விலாவுல தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவன் எழுப்பின மாத்திரத்துல சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. இன்றைக்கும் அந்த தூதனை அவர் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறது நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் இன்றைக்கு அது அருந்து விழுகிறது. இதை யாரெல்லாம் இருதயத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில அவன் உங்க கைகளையோ கால்களையோ உங்க சரீரத்தையோ உங்க சூழ்நிலைகளின் நிமித்தம் உங்களையோ அவன் கட்டி வைத்திருந்திருப்பானால், இன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சங்கிலிகள் எல்லாம் தெரிப்பட்டு போக அவர் செய்கிறார். நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எதெல்லாம் உங்களை சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறது, எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, இது எல்லாம் இன்றைக்கு அந்த சங்கிலிகள் உங்களை விட்டு தெரிப்புண்டு போகிறத நீங்க பார்க்கிறீங்க. இன்னைக்கு உங்க கைகளை கட்டி இருக்கலாம், உங்க கால்களை கட்டி இருக்கலாம், உங்க பாடி பார்ட்ஸ்ல எதெல்லாம் அவன் கட்டி வச்சிருக்கிறான். இன்றைக்கு அந்த தூதன், பரத்திலிருந்து வந்த தூதன் உங்க பக்கத்துல அங்க வெளிச்சத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். அன்றைக்கு பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வந்து கலக்கும் போது அந்த குளத்துக்குள்ள இறங்கினவர்கள் எல்லாரும் அங்க சரீரத்தின் சிறையிருப்புல இருந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அதே போல இன்றைக்கு
அந்த சுகத்தை கொடுக்கிற அந்த குளத்தை கலக்கின அந்த தூதன் இன்றைக்கு உங்கள் அருகில் நிற்கிறார். இன்றைக்கு அந்த சங்கிலிகள் உங்க ஒவ்வொரு அவயவங்கள்லயும் கட்டி இருந்த அந்த சங்கிலிகள் அது தெரிப்புண்டு போகிறது. உங்க சூழ்நிலைகளின் நிமித்தம் கைதியாக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ள இருக்கிற உங்களுடைய சங்கிலிகளை அந்த தூதன் என்ன செய்யறான்? அது தெரிப்புண்டு போக செய்கிறான். உடனே சங்கிலிகள் அவன் கைகள்ல இருந்து என்ன செய்தான்? விழுந்ததான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அங்க கதவு திறக்கல, அங்க காவலர்கள் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி தூதன் வெளியே கொண்டு போறான். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு இது இருக்கு, இதை தாண்டி நான் எப்படி வெளியே வர முடியும்? நீங்க தேவனுடைய வித்தாய் இருக்கிறபடியினால, தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறபடியினால உங்களை சூழ்நிலைகள் அடைத்து வைக்க முடியாது. இது உங்களுடைய முடிவு இல்ல. சூழ்நிலைகளுக்கு அப்பால்பட்டு மூடி இருக்கிற கதவுகளின் வழியாய் தேவன் உங்களை சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். இத நீங்க எந்த அளவுக்கு, ஆமா நான் இந்த சிறையிருப்புக்குள்ள இல்ல, நான் வெளியில வந்துட்டேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த அந்த சூழ்நிலைகள் தானாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அவனுக்கு பேதுருவுக்கு இன்னும் தெரியல. அவன் ஏதோ தரிசனம் காண்கிறதாய் அவன் நினைத்தானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவுக்கு ஒரு நினைப்பு வருது, அந்த தூதன் பின்னாடியே போறான். ஆனா அவன் நடந்து போறத கூட அவன் ரியலைஸ் பண்ணல. பிசிக்கலா அவன் நடந்துதான் பின்னாடி போயிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? இத நான் தான் கனவுல பாக்குறதா நினைக்கிறான். அப்படிதான் நம்முடைய சிறையிருப்பும் இன்றைக்கு திரும்புகிறது. முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. 1ஆம் காவல், 2ஆம் காவல், இருப்பு கதவு, அது அவ்வளவு வெயிட்டான கதவு தானாய் அவர்களுக்கு திறக்குதா. இந்த காலை வேளையில நீங்க தேவனுக்கு பிள்ளைங்கிறத யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுக்கு அடைபட்ட வாசல்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கிறது. இனி ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகி இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்னா, இன்றைக்கு அடைபட்ட வாசல்கள் எல்லாம் நமக்காக திறக்கப்படுகிறது. நீங்க இத சொல்லும் போதே உங்க இருதயத்துல அத சொல்லுங்க. இன்றைக்கு என்னுடைய சிறையிருப்பு திரும்புகிறது. என்னை கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் அது அறுந்து விழுகிறது. எனக்காக தேவன் அவர் திறக்கவே முடியாத கதவுகளை எல்லாவற்றையும் அவர் திறக்கிறார். அவர் என்ன இந்த சூழ்நிலைகள்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு கட்டுகளிலும் இருந்தும் இத நீங்க இந்த இருதயத்துல நீங்க பாருங்க. உங்க சங்கிலிகள் தெரிப்புண்டு போனதையும், தூதன் உங்களை தட்டி எழுப்பி அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருகிறதையும் பேதுருவுக்கு நடந்திருக்கும் என்றால், இன்றைக்கு நிச்சயம் அது நமக்கு சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறத தான் நம்ம அறிந்து கொள்ள வேணும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், இதெல்லாம் அவங்க இன்ஹெரிட் பண்ணாங்க அப்படின்னா இது நமக்கும் உரியது. அப்போ இதெல்லாம் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவ்வளவு தூரம் ஒரு ப்ரொடெக்ஷன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிறையிருப்புல இருந்து விடுவிக்கும்படியான தூதர்களை அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படின்னா நிச்சயமாய் நம் சிறையிருப்புக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது விடுதலையின் மாதம்.
இதை இருதயத்துல விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல நிச்சயமாய் நம்ம விடுதலையை சுதந்தரிப்போம். சிறையிருப்பு திரும்புகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை யார் ஒருவர் இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமா இந்த மாதத்துல இந்த நாள்ல உங்களுடைய சிறையிருப்புகள் மாறுகிறதை நீங்கள் உணர முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல 2 நாளாகமம் 20வது அதிகாரம். அங்க யோசபாத் ராஜாவுக்கு எதிராய் ஒரு பெரிய கூட்டம் அங்க வருது. அங்க 1வது வசனத்துல போட்டிருக்கு. 2 நாளாகமம் 20:1. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருந்த மனுஷர் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். அங்க சொல்றவங்களே எப்படி சொல்றாங்க? இன்ஃபர்மேஷனை கொடுக்கறவங்களே பயமுறுத்துற மாதிரிதான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாய் அக்கறையில இருந்து என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அப்போ யோசபாத் முதல்ல அவருக்கு என்னதான் வருது? பயம்தான் வருது. பயந்து, ஆனா ஒண்ணு அவர் புரிஞ்சிருக்கிறாரு, இதுல இருந்து ரட்சிக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்துல மாத்திரம்தான் உண்டுன்னு சொல்லி யூதாவெங்கும் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு உபவாசத்தை சொல்றாரு. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். சகாயம்னா என்ன? உதவி. அவர் உதவி செய்கிறவர். இத குறிச்சு நம்ம திருப்பி தியானித்து பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது ஒரு டைம்ல. அவர் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர். எல்லா பட்டணங்களிலும் இருந்து கர்த்தரை தேட வர்றாங்க. அவங்க அங்க யோசபாத் ராஜா ஒரு ஜெபம் பண்றாரு. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரேயரை பண்ணிட்டு என்ன சொல்றாரு? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களால முடியாது, எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உங்க சூழ்நிலை ஒருவேளை அப்படி இருக்கலாம். இதுல நான் என்னதான் செய்யணும், என்ன செய்யனே எங்களுக்கு தெரியலையே, இதுல இருந்து எப்படி நாங்க விடுதலை பெறன்னு எங்களுக்கு தெரியலையே. ஆனா எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க அந்த இடத்துல அவரை பார்க்கிறீங்களோ, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லைங்கிறத நீங்க உணர்ந்து அவரை பார்க்கிறீங்களோ, அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டானதை பார்க்கிறோம். அப்போ யகாசியேல் அப்படிங்கிறவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குனதுனால அவன் சொல்றான், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கரங்காமலும் இருங்கள். அங்க யோசபாத்துக்கு முதல்ல சொன்ன இன்ஃபர்மேஷன், ஏராளமான ஒரு ஜனம் அங்க வருது உங்களுக்கு எதிர்த்து. இங்க அங்க தீர்க்க தரிசனம் வருது, ஏராளமான அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நீங்க அந்த ரட்சிப்பை அழிக்கிறவரை நீங்க நோக்கி பார்த்தபடியினால இந்த ரட்சிப்பு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யாருடையது? தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எப்படி மோசேயை அங்க இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்ன அதே காரியத்தை இங்க மோசே யோசபாத் ராஜா அந்த அந்த ஜனங்கள்கிட்ட அந்த யகாசியல்ங்கிற தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிற காரியம், நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க பாருங்க, நின்று பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல,
இது யாருடையது? கர்த்தருடையது. இந்த ரெஸ்டுக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ அப்போ தேவன் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும். அவ்வளவுதான். யோசபாத்துக்கு இந்த வார்த்தை கிடைச்ச உடனே யோசபாத்துக்கு என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப சொல்றாரு, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க? நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, இனி ஏன் வேலை இல்லை, இனி யுத்தம் செய்யறது ஏன் வேலை இல்லைன்னா நான் என்ன செய்ய போறேன்? அவர் ஆராதிக்கிற, அவரை பாடி துதிக்கிற, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிற ஒரு பாடகர் சேனைய யுத்த சேனைக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான்? நிறுத்துறான். எங்கேயாவது இப்படி நடக்குமா அப்படின்னா அதை உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிற அந்த மனிதன் யோசபாத் ராஜா அதை செஞ்சிருக்கிறான். ஒரு தேசத்துக்கு ராஜா தான், ஆனா கூட தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் பிராக்டிக்கலா, லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா எப்படி இது நடக்கும்? இன்னைக்கு நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்துட்டாங்கன்னா நம்ம யுத்த வீரர்களை தானே நம்ம நிறுத்தணும். எப்படி பாடகர்களை நிறுத்தினா நமக்கு ஜெயம் கிடைச்சிருமா? நம்ம பாடி துதி செஞ்சோம்னா நமக்கு ஜெயம் கிடைச்சிருமா? நம்ம கவலை இல்லாம இருந்தோம்னா நமக்கு ஜெயம் கிடைச்சிருமா? அவர் வார்த்தையை நம்பணும்னா நமக்கு ஜெயம் கிடைச்சிருமா? இதெல்லாம் ஹியூமன் லாஜிக்கல் திங்கிங். இதெல்லாம் முதல் ஆதாம் கிட்ட இருந்து வந்த காரியம். மாம்சத்தின்படி சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்தது. ஆனா இந்த யோசபாத் ராஜா இந்த ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ளதான் இருக்கிறாரு, கிறிஸ்துவே வரல. ஆனாலும் கூட அவர் இருதயத்துல தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கை அது அசைவில்லாமல் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இங்க லாஜிக்கெல்லாம் அங்க அவன்கிட்ட வேலை செய்யவே இல்லை. எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்புவேன். இனி எனக்கு யுத்தம் அவருடையதுன்னு சொல்லிட்டாரு, நான் ரெஸ்ட்ல இருக்க போறேன். நான் என்ன செய்ய போறேன்? யுத்தம் பண்ண போறதில்ல. நான் பாடி துதி செய்யற ஆராதனை வீரர்களை நிறுத்த போறேன், நானும் இளைப்பாறுதலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். அந்த யுத்தத்தை தேவன் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது? அவங்க ஒருவருக்குள்ளே ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அங்க யோசபாத் ராஜாவும் அவங்க யாருமே யுத்தம் பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள்ல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கதான் இந்த வார்த்தையை அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யோசபாத் ராஜா பார்த்தது போல நமக்கு மனிதர்கள், மனித காரியங்கள் எதிரிகள் இல்ல. இன்றைக்கு சத்ருவானவன் நம்மை பல வகையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறான்? சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் அந்த சிறையிருப்புகள்ல இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாய் அவர் கிரியை செய்யறது மாத்திரம் இல்ல, இழந்து போன பல காரியங்களை பல மடங்கு அவர் திரும்பி தரவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இவங்க கொஞ்ச நேரம் என்னதெல்லாம் இழந்துட்டாங்க? சமாதானத்தை இழந்துட்டாங்க, தூக்கம் வரல, கவலை, பயமும் அவங்கள மேற்கொண்டுச்சு. ஆனா அதற்கும் மேலாய் 3 நாளாய் அங்க கொள்ளையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம். அது அவ்வளவு மிகுதியா இருந்துதான். 4வது நாள்ல பெராக்காவில கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம். கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியினால் யூதா மனுஷரும் மகிழ்ச்சியோட அங்க எருசலேமுக்கு திரும்பினார்களாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தைய இந்த நேரத்துல எனக்கு தர்ற, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அங்க பெராக்காவில நன்றி செலுத்துற நாளுக்கு நேராய் நம்மையும் தேவன் அழைத்து கொண்டு போகிறார். நிச்சயம்
இன்றைக்கு ரட்சிப்பு அவருடையதுங்கிறத இருதயத்துல உணர்ந்து இனி அவரை உண்மையாய் நீங்க இருதயத்துல நீங்க துதிக்க ஆரம்பிங்க, சந்தோஷமா இருக்க ஆரம்பிங்க. அந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில அது நடைபெறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். அங்கே எசேக்கியா ராஜா அவருக்கு எதிராய் அசீரிய ராஜா படையெடுத்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18:19 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்க இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் என்னதான் வந்தது? முதல்ல பயம்தான் வந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல. அங்க அசீரியா ராஜாவுக்கு அவர் என்ன செய்யல? வரி கெட்டல. அதனால அவன் என்ன செய்யறான்? ஆனா கூட அது பயந்து முதல்ல எல்லாம் கெட்டிட்டு இருக்கிறான். ஆனா கூட அந்த ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகள் நிலைகள்ல அழுத்தி இருந்த பொன் தகடுகள் எல்லாம் கூட கலற்றி அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆனாலும் அசீரியா ராஜா ரப்சாரிசையும் ரப்சாக்கையும் தர்தானையும் எருசலேமுக்கு எசேக்கியா ராஜா கிட்ட அனுப்பி அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல நின்னு பேசுறாங்க. ராஜாவானவர் உரைக்கிறதும் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னன்னா, நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தின் மேல நம்புகிற. அது மேல நம்புனா அவன் உள்ளங்கையில பட்டு அது என்ன செய்யும்? உருவி போகும். தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், எசேக்கியா அதையெல்லாம் அகற்றி யூதாவின் எருசலேமை நோக்கி இந்த பட்டணத்திற்கு இந்த பலிபீடத்துக்கு முன் பணியுங்கள் என்றானே. நீங்க உங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா அதெல்லாம் நடக்குமா? ஏன்னா நாங்க இதுவரைக்கும் எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு தான் ஜெயம். இதுவரைக்கும் நாங்க ஒரு இடத்துலயும் நாங்க தோற்று போகல அப்படின்லாம் சொல்லி அவங்க பயம் காட்டின உடனே எசேக்கியா ராஜாவுக்கும் அங்க என்ன வந்தது? பயம் வந்தது. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள்னு ஜனங்கள்கிட்ட நின்னு அவன் என்ன செய்யறான்? பேசிட்டு இருக்கிறான். எசேக்கியாவின் சொல்ல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு விரோதமா, தேவனுக்கு விரோதமாய், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அங்க பேசிட்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனா எசேக்கியா ராஜாவோ மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரதானிகளுக்கு அவருக்கு சொன்னபடியினால அவங்க யாரும் பேசல. எசேக்கியாட்ட வந்து இந்த வார்த்தைகளை வந்து அவங்க சொல்றாங்க. எசேக்கியா ராஜா நேர கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அங்க போய் அங்க ஏசாயா கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லும் போது ஏசாயா சொல்றாரு, தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அந்த ராஜாவுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்போ ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை கேட்டு அவன் அவன் தேசத்துக்கு திரும்புவான். இப்போ இத சொல்லும் போது எனக்கு உண்மையிலே இத தேவன் இன்றைக்கு ப்ராஃபட்டிக்கலா சில காரியங்களை பேசுறது போல இருக்கு. இப்போ சமீபத்துல நான் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அதுல அந்த மனிதனுடைய மனைவி அவங்க கிட்ட யாரோ போன் பண்ணி அதாவது அன்றைக்கு ஒரு மனிதர் தன் வீட்டிற்கு வருவதாகவும், அந்த மனுஷன் வந்தார்னா தன் கணவனுடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை விதைச்சு அது நிமித்தம் அந்த சூழ்நிலைகள்லயே ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு குழப்பமோ ஒரு 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 அன்பில்லாத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகிறத அந்த அந்த தேவ மனிதனுடைய மனைவி கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்களாம், ஒரு லேடி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர்,
நம்ம நீங்க அந்த பிரதர் வருவாரு. ஆனா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் வந்த உடனே அவர் அந்த இடத்த விட்டு உங்க வீட்ட விட்டு அவர் வெளிய போயிருவாரு. நீங்க இத குறிச்சு கலங்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே போல அந்த மனிதர் வந்தாராம். வந்து உட்கார்ந்த மாத்திரத்துல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால்ல அவருடைய உறவினர் யாரோ மரித்து போனதாவும், அதனால உடனே அவர் அந்த இடத்த விட்டு போக வேண்டியதாவும் இருந்து, அந்த அந்த குடும்பத்துல அவர் குழப்பத்தை ஏற்படுத்தாதபடி, அவர் அங்க இருந்து வெளிய போயிட்டாராம். இன்னைக்கு இந்த சம்பவத்த வாசிக்கும்போது, ஏன்னா இது இப்பதான் ரீசென்ட்டா நான் கேட்கிறேன். அப்ப இன்றைக்கு சில நேரங்கள்ல ஏதோ மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு குழப்பங்கள உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஒரு காரியத்த சொல்றாரு. இல்ல, அவங்க ஒரு செய்திய கேட்டு உங்க குடும்பங்கள்ல குழப்பங்களை விளைவிக்காதபடி அவர்கள் ஸ்தானத்திற்கு அவர் திரும்பி கொண்டு போகிறார். நிச்சயமாய் தேவன் இத உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல அவர் செய்கிறார்ங்கிறத நீங்க நம்பினா மட்டும் போதும். திரளான சாட்சிகள் இந்த மாதத்துல எழும்புகிறத நம்ம பார்ப்போம். அங்க ரப்சாக்கே அதே போல அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு அங்க யுத்தம் பண்ணுகிறத பார்க்கிறான். அதே போல ராஜாவுக்கு ஒரு செய்தி வந்து அவன் தன் தேசத்துக்கு என்ன செய்யறான்? திரும்பி போகிறான். அங்கே அவனுடைய குமாரர்களை அவனை வெட்டி என்ன செய்யறாங்க? கொன்று போடுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அங்க நம்ம பார்க்கிறோம். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்காக அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்காக நமக்கு ஆதரவாய் இருக்கிறாராம். அங்க ஒரே ராத்திரியில கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு 1,85,000 பேரை சங்கரித்து போடுகிறான். ஒரு தூதன். இவங்க யுத்தம் செய்யவே இல்ல. அங்க யோசபாத் ராஜாவும் யுத்தம் செய்யல. இங்க எசேக்கியா ராஜாவும் யுத்தம் செய்யல. அங்க சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கு. பயமுறுத்துகிற வார்த்தைகள், கலங்கப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் எதிரா இருக்கு. ஆனா இந்த 2 சம்பவங்கள்லயுமே யுத்தத்தை அவர்கள் செய்யல. இப்போ இந்த இந்த ஒரு தூதன் அங்க 1,85,000 பேரை சந்தரித்து போட்ட உடனே அசீரிய ராஜாவாகிய சனகரி புறப்பட்டு திரும்பி போய் நினிவேல இருக்கிறான். அவன் தன் தேவனின் கோவில்ல பணிந்து கொள்கிறப்போ அவனுடைய குமாரர் அத்ரமலேக்கும் சரேத்சேரும் பட்டயத்தினால வெட்டி போட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கும் அவரை நாம் இரட்சகராக கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்வீரா இருக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கும் உங்களை சூழ்நிலைகள் கைதியாக்க முடியாது. அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறாரா? அவர் வந்து நம்மை ரட்சிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் அப்படிப்பட்ட சம்பவங்கள், அப்படிப்பட்ட யார் வந்தாலும் அவங்க ஒரு செய்தியை கேட்டு அவங்க இடத்துக்கு அவங்க திரும்பி போயிருவாங்க. உங்களுக்கு எதிராய், உங்கள் குடும்பங்களுக்கு எதிராய் எந்த சூழ்நிலையிலையும் கலகங்களையோ யுத்தங்களையோ அவர்கள் கொண்டு வர முடியாது. நிச்சயமா இந்த மாதம் ரட்சிப்பின் மாதம் என்கிறத எதுக்காக மறுபடியும் இந்த வார்த்தைகளை தேவன் தருகிறாருங்கிறத நமக்கு இப்ப புரிய முடியல. ஆனா நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு ஏற்படும் பொழுது, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைய என் கூட பேசிட்டே இருந்தாரா? என் இருதயம் இளைப்பாறுதலுக்குள்ள வரும்படியாய் தேவன் இந்த வார்த்தைகளை எனக்காக அனுப்பினாரா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ரட்சிப்பு இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அங்கே ரட்சிப்பு உண்டாகிறதை நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், சூழ்நிலைகள் தானாக மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னவரே, இரட்சகரே, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் வெளிச்சமே, இந்த நாளிலும் எங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கிறோமோ அந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் என் தேவன் நீர் கடந்து வருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ரீபாலா ஹஷல பிரெக்கேரி ரகுதலா, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறவர். அப்பா, இன்றைக்கு எதிராய் எந்த ரதங்கள் எங்களுக்கு எதிராய் எழும்பி வந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீர் சுட்டெரிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரெலேஷெக்கெரபி ஹது கலபரக்கலி லீவலிஷோலு ஹது ஷல்மரக்லே லீக்கல் பிரஹூதல்க்ரே லீக்கலீஷோரு ஹது ஷலபா. இன்றைக்கு நீ உடைய தூதனை எங்களுக்காக அனுப்பி எங்கள் சிறையிருப்பு, எங்க சங்கிலிகள் எல்லாம் தெறிப்புண்டு போக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை கொடுக்கிற தேவ தூதர்கள் இருதயத்துல, சரீரத்துல அந்த தூதர்கள் இறங்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு பெரிய விடுதலைய தேவன் இந்த நாட்கள்ல எங்களுக்கு தருகிறீர். எங்க ஆத்துமாவில தருறீங்கப்பா, எங்க சரீரத்துல தர்றீங்க. ஆவியில இன்றைக்கு நாங்க அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், இதை நாம் உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை பேதுரு போலதான் தூங்கிட்டு இருக்கிறோம், அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாத இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தட்டி, அவருடைய தூதனை அனுப்பி அந்த தூதன் உங்களை தட்டி எழுப்புறாரு. உங்க சிறையிருப்புல இருந்து, அப்படியே பூட்டின அறைகள்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்து உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அவர் உங்களை கொண்டு சேர்க்கிறதை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இது நடந்த பிறகு இல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுங்க. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவருக்குள்ள நம்ம களி கூர்ந்து மகிழுவோம். தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்காக உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தம்முடைய திரள் கூட்ட தூதர்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் நடக்குது. அப்படித்தான் நடக்கும். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இன்னைக்கு சூழ்நிலைகளின் நிமித்தம் எதுலெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறீங்களோ அது எல்லாத்துல இருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் அந்த ரட்சிப்பை குறித்து மறுபடியும் எங்களுக்கு நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க நேச்சர் என்னங்கிறத இன்றைக்கு நாங்க பார்த்தோம்ப்பா. நீங்க அன்பாகவே இருக்கிறது போல நீ ரட்சிக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. தகப்பனே, நாங்கள் அதை நம்புகிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறத நாங்க இருதயத்திலிருந்து நாங்க பேசுறோம்ப்பா. இந்த நாட்கள்ல இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்க போற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு உன்னுடைய சூழ்நிலைகள், மனிதர்கள், மனிதருடைய வார்த்தைகள், இந்த நெருக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிடுவீங்கப்பா. ஏன்னா யுத்தம் உங்களுடையது. உங்கள்ட்ட டோட்டலா எல்லாத்தையும் நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. இதை பார்த்துக்கொள்ளும். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.